நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஃப்ரெண்டு திரு முன்சாமி சார் அவர்களுடைய வீட்டு தோட்டத்தில் நம்ம ஒரு 10 days பேக் நட்ட கத்திரி செடி, அதாவது தமிழகத்தில் புவிசார் குறியீடு பெற்ற ஒரு கத்திரி, அதாவது வேலூர் முள் கத்திரி, இளம்பாடி முள் கத்திரின்ட்டு கூட சொல்லுவாங்க. அந்த செடி இப்போ எப்படி இருக்குது, எப்படி அதனுடைய வளர்ச்சி இருக்குது, அதே போல் இப்போ இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் நம்ம பராமரிப்பு பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வேலூர் முள் கத்திரி. மைல்டாக முள் தெரியுதுங்களா? இதெல்லாமே வேலூர் முள் கத்திரி. இதெல்லாமே நம்ம வேம் என்ற ஒரு பயோ ஃபெர்டிலைசர் போட்டு நட்டோம். 100க்கு 90% சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது நம்மளுக்கு. இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா வேலூர் முள் கத்திரி தான். ஏதோ 1-2 தான் ஃபெயிலியர் ஆகிருக்கு, மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா 100% சக்ஸஸ் ஆகிருக்கு. பாருங்கள், முள் இலையில் மைல்டாக தெரியும். இந்த மாதிரி ஒரு 25 செடி நட்டிருக்கோம். பிஃபோர் தோட்டம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ராக் பாஸ்பேட் அண்டு செடிங்களுடைய வேர் க்ரோத்துக்கு ராக் பாஸ்பேட் அண்டு செடி க்ரோத்துக்கு ஃபிஷ் அமினோ ஆசிட் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். கொடுத்துட்டு அதே போல் ஸ்டிக்கி ட்ராப் கட்டலான்ட்டு இருக்கோம். கட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செடிக்கு ஃபெர்டிலைசர் போட்டிருக்கோம். என்னென்ன போட்டிருக்கோன்றதை பற்றி பார்ப்போம். இந்த கத்திரிக்காய் செடிக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கலராக இருக்கிறது ஒரு மாதிரி சிமெண்ட்டு கலருக்கு டல்லாக இருக்குதுல்ல, காக்கி கலரில், இது ராக் பாஸ்பேட்டு. செடி நல்லா ரூட் க்ரோத் வளர்கிறதுக்கும் அதே போல் செடி பூ நிறைய பிடிக்கிறதுக்காக அண்டு காய் ஷைனிங்காக வர்றதுக்காக முட்டை ஓடு போட்டிருக்கோம். அண்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ் அமினோ ஆசிடு வேமோட மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கோம், செடி ரூட் நல்லா பிடிச்சி வர்றதுக்காக. இப்போது எப்படி இருக்குதுன்றத ஒரு பார்வை மட்டும் பார்ப்போம். ஆஃப்டர் நம்ம ஃபெர்டிலைசர் எல்லாம் கொடுத்து பராமரித்ததுக்கப்புறமா இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டிக்கி ட்ராப் கட்டினோம். அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பூச்சி இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.